நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு பீர்க்கங்காய் வச்சு ஒரு மசாலா பண்ணலாம்னு நினச்சேங்க. இந்த பீர்க்கங்காய் மசாலா வந்து நீங்கள் சாதத்தில் கலந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மாதிரி மசாலானா பட்டை லவங்கம் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து இந்த கசகசாலாம் ஊற வச்சு அரைச்ச அந்த மசாலா. நம்ம முருங்கைக்காவோட இக்ரூன்னு பண்ணோம் பார்த்தீங்களா, ஏறக்குறைய அதுதான். அது மாதிரியே பண்ண போகிறோம். ஆனால் பீர்க்கங்காயில் பண்ண போகிறோம். பீர்க்கங்காயில் பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா வீட்லேயே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்குது கலந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அது நேர்களோட பகிர்ந்துக்கலான்னு இதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் காய வச்சுருக்கேன். இதில் எண்ணெயை ஊற்றிடுறேன். கடலை நான் ஊற்றி பண்ணுறேன். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது அவங்களோட விருப்பம். இது வேணால் பட் நல்லெண்ணெய் இதுக்கு சூட் ஆகும்னு எனக்கு தோணலை. அதே மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஒரு துளி ஜாஸ்தி இருக்கும். அதனால் அப்படி ஊற்றினா தான் இது நல்லாவும் இருக்கும். இதுக்கு நான் வந்து நல்ல பெரிய பீர்க்கங்காய் ஏறக்குறைய ஒரு 400 கிராம் இருக்கும் பீர்க்கங்காய். அந்த பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். தோல் நீக்கிட்டு வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு நல்ல பெருசாக ஒரு வெங்காயம். இந்த வெங்காயத்தை முதல்ல போட்டுக்கலாம். இது எதுவும் தாளிக்கிறது இல்லை. ஜஸ்ட்டாக நேரடியாக நம்ம வெங்காயம் பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா. ஏன்னா அது பச்சை மிளகா காரணம் மெயினாக. அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே கொஞ்சமாக இருக்கும் மஞ்சள் தூள். பச்சை மிளகாய் லேசாக கீறி போட்டிருக்கேன் நான். இது கொஞ்சம் வதங்கி இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வதங்கும் போதே அது நம்ம வந்து பீர்க்கங்காயை இந்த மாதிரி துண்டாக போட்டுக்கணும். நினைச்சிருக்கோம் அதை போட்டுடலாம். புரியுதுங்களா? இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். அந்த பீர்க்கங்காய் வதங்கும். அதோட கூட வெங்காயத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஆயிடும். இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போ தேவைப்பட்டால் நம்ம திரும்ப போட்டுக்கலாம். இது இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கணும். அது வதங்கணும், நல்லா வதங்கணும். இதுக்கு வந்து 400 கிராம் பீர்க்கங்காய்னு சொன்னேன். நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் அல்லது சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம். இதை மூடி வச்சு வதக்கணும். இதுக்கு இடையில இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கசகசா நல்ல ஒரு 1/4 கப்பு கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை நல்லா விழுதாக அரைச்சிடணும். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சிங்கன்னா இந்த விழுது நல்லா கம்மியாக. அதுதான் மெயினாக நமக்கு வந்து இந்த சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ அதை வந்து ஊற்றிடலாம். முதல்ல கொஞ்சமாக இதுவாக அரைச்சிக்கிட்டு தண்ணியை கொஞ்சமாக குறைச்சிடுவோம். குறைச்சிட்டு அப்புறம் அரைக்க ஊற்றிக்கலாம். பாருங்க, மசாலா அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போது இதையும் நான் வந்து மூடி இருக்கணும்னு விடலை. அந்த அரைக்கிற நேரத்துக்கு அப்பப்போ திறந்து அதை கிளறிட்டேன். இது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், தக்காளி நல்ல ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நல்ல சிகப்பாக இருக்கிற தக்காளியை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் இந்த அரைச்ச விழுது. இது லாஸ்ட்டில் கொஞ்சம் கழுவி தண்ணி எடுப்போம். என்னன்னா அது கடைசியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அப்போ அதுக்கு எடுத்துக்கலாம். அதோட ஒரு 7-8 பல்லு பூண்டு கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா இப்போ 5 பச்சை மிளகாய் போட்டுக்கோம். இது நல்ல 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நல்லா ஒரு காரம் வந்து உங்களோட இஷ்டம். 1 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ அது நீங்கள் காரத்தை எப்படி போட்டுக்கிறீங்களோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து அதே குறைச்சி தீயில் வச்சு நல்லா வதக்கணும். மூடி வச்சு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் நம்ம ஊற்றிக்கு எண்ணெய் மேலே எழும்பி வரணும். வச்சிடலாம். அப்பப்போ திறந்து எப்படின்னா மினிமம் ஒரு 6 to 8 நிமிஷம் ஆகும்.
நல்லா அது தக்காளிலாம் குழஞ்சு அதோடு சேர்ந்து பச்சை வாசனை போய் இந்த எண்ணெய் மேலே மிதக்கும் போது கொஞ்சம் முதல்ல தண்ணியை ஊற்றி ஒரு கொதிக்க விட்டு எடுத்துடலாம். நான் அப்பப்போ திறந்து கிடந்து இது பாருங்கள், நல்லா தண்ணி வற்றிக்கிட்டு மேலே அது எண்ணெய் தெரியுது பாருங்கள். லேசாக இந்த மாதிரி வரணும். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம், பட் ரொம்ப வேண்டாங்கிறது. ஓரளவுக்கு எண்ணெய் இதுக்கு ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஊற்றிருக்கோம். இல்லை இன்னும் ஊற்றுறதுனாலும் ஊற்றிட்டு அப்படியே நல்லா எண்ணெய் முதும்ப இதை அப்படியே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இது கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி. நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணி வச்சுருந்தேன், அதை ஊற்றுறேன். இந்த அளவுக்கு அது இருந்தால் போதும். போதும். இது கொஞ்சம் கொதிச்சு லேசாக மேலே வரணும். இதையும் மூடி போட வேண்டாம், ஃப்ளேமையும் ஹையாக வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலையை லாஸ்ட்டாக கிண்டி போட்டுடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் சேர்ந்து வரும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதனால இது பாருங்க சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான், போதும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இனி இதை எடுத்துக்க வேண்டியதுதான். பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு நல்லா சூடாக சாதத்தில் இதையும் போட்டுங்க. வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம், அதோட கலந்து சாப்பிட்டு பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காய் வச்சுக்கலாம், அப்பளம் வச்சுக்கலாம், எது வேணாம். நல்லா கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.